வாருங்கள் புனித முஹர்ரம் மாதத்தில் வீசும் ஆன்மீக தென்றலை சுவாசிப்போம். இம்மாதத்திற்கு ஷஹ்ருல்லா, இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி அவர்களால் பெயர் வைத்ததின் மூலம் இதில் ஏதோ ஆன்மீக நுட்பங்கள் அடங்கியிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். அது என்ன ஆன்மீக நுட்பம்? வாருங்கள் வரலாற்றை அலசி பார்ப்போம். நமக்கெல்லாம் பிரபலமா தெரிஞ்ச செய்தி, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்களும். கொடுங்கோலன் ஃபிரௌன் அவனது கொடுமை தாங்க முடியாமல் இதற்கு மேல் இங்கு நம்மால் வாழ முடியாது என்று சொந்த ஊரை திறந்து அவர்கள் பயணம் புறப்படுகிறார்கள். அது ஒரு ஹிஜ்ரத் பயணம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களோடு பயணம் புறப்படுகிறார்கள். நீண்ட நெடிய பயணம், இரவு நேர பயணம் என்பதால் வழி மாறுகிறது. விடிந்த பொழுது கண் முன்னே செங்கடல் பறந்திருப்பதை பார்க்கிறார்கள். முன்னால் கடல். இவர்கள் கிளம்பி தப்பிச் செல்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட ஃபிரௌன் படை பட்டாளங்களோடு ஆயுதங்களை ஏந்தி இராணுவ படைகளை திரட்டி கொண்டு இத்தோடு அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவில் வந்து கொண்டிருக்கிறார். இது வரலாறு, நீண்ட வரலாறு. இங்கு நாம வரலாறை மட்டும் விரித்து சொல்லி நம்முடைய சேனலுடைய தனித்துவத்தை இழக்க நான் விரும்பவில்லை. காரணம், மூசா நபியினுடைய வரலாறுகள் எல்லாம் யூடியூப் சேனலில் நமக்கு கொட்டி கிடப்பதை பார்க்கலாம். யாரேனும் வரலாறுகள் தேவைப்படுபவர்கள் அதுபோன்ற சேனல்களில் சென்று வரலாறை தெரிந்து கொள்ளலாம். இங்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, வரலாற்றில் ஒளிந்திருக்கக்கூடிய ஆன்மீக நுட்பங்கள் என்ன, அதன் மூலம் இறைவனை எவ்வாறு நாம் தொடர்பு கொள்வது, அல்லாஹ்வுடைய தொடர்பை எவ்வாறு பலப்படுத்துவது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியை கண்கூடாக பெற்று அனுபவிப்பது எப்படி போன்ற தத்துவங்களை மக்களுக்கு எடுத்து கூறுவது நம்முடைய சேனலின் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்பது எனது ஆசை. நீங்கள் எல்லாம் அப்படி அமைவதற்கு துஆ செய்ய வேண்டும் என்பதையும் உங்களிடத்தில் அன்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். வாருங்கள் இப்போ வரலாற்றுக்குள் போகலாம். குர்ஆன்ல சூரத்து ஷுஅரா அப்படிங்கிற ஒரு சூரா, 26வது சூரா இது. இதுல 61வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வரைக்கும் சுமார் ஒரு 8 வசனத்துல அல்லாஹு தஆலா இந்த மூசா நபியுடைய இந்த கட்ட பிரயாணத்தை குறித்து அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக விவரிக்கிறார். இப்போ அந்த கூட்டம் அங்க போயிடுச்சு. முன்னாடி கடல் இருக்கிறது. ஃபிரௌன் படைபட்டாளங்கள் துரத்தி கொண்டு வருகிறது. தப்பிப்பதற்கு எங்கும் வழி இல்லை. அவங்க சொன்னாங்களாம், அவங்க சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். கால அஸ்ஹாபு மூசா, மூசா நபியுடைய கூட்டம் சொன்னது, இன்னா லமுத்ரகூன், நாம வசமா மாட்டிக்கிட்டோம், தொலைஞ்சோன்னு சொன்னது. வசமா மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதாவது எங்கேயுமே தப்பிக்க வழி இல்லை. முன்னாடி போனா கடல், அவ்வளவுதான், ஆளு காலி. பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபிரௌன், அவ்வளவுதான், சின்ன பின்னமாக்கிடுவான். அப்ப அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல, வலப்புறமும் இல்லை, இடப்புறமும் இல்லை, 8 திக்கிலும் நாம் மாட்டிக்கொண்டு லாக்காய்வி நிற்கிறோம். இன்னால முத்ரகூன்னு சொன்னாங்க. அப்போ தன்னுடைய மரணத்தை கண் முன்னால் பார்த்தவர்கள், ஏன்னா எங்கேயும் தப்பிக்க முடியாது, வேறு வழியே இல்லை, நோ சான்ஸ் சொல்லுவோம்ல, அப்படி மாட்டிக்கிட்டாங்க. அன்பிற்குரிய பெருமக்களே, யோசித்து பாருங்கள், நமது வாழ்விலும் இது போன்ற சிக்கல்கள் நமக்கு ஏற்படலாம். நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் எங்கேயாவது மாட்டி இருக்கலாம். சிலர் நோயினால் மாட்டியிருப்பான், பீடிக்கப்பட்டிருப்பான், மருத்துவர்கள் கைவிரித்திருப்பார்கள், அதிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பில்லாமல் திணறிக் கொண்டிருப்பார்கள். சிலர் கவலையில், சிலர் கஷ்டத்தில், சிலர் பிரச்சனையில், சிலர் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு, சிலர் அதிலும் உச்சகட்டமாக இன்ட்ரெஸ்ட் போன்றவைகளில் மாட்டிக்கொண்டு வெளிவர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள். 8 திக்கும் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கும். எவ்வாறு நான் வெளியே வருவேன் என்று தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இதோ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த மந்திர சொல், இதுதான் நமக்கான மிக பெரும் ஆறுதல். நாம் மாட்டிக்கொண்டோன்னு அவருடைய சமுதாயம் சொன்ன போது மூசா நபி சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கால கல்லா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நமக்கு வழி இல்லதான், தப்பிக்க வழி இல்லதான், எங்கிட்டும் செல்ல முடியாதுதான், இருந்தாலும் நாம் அழிந்து விட மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? மூசா நபி சொன்ன அந்த மந்திர சொல்லை இங்கு கவனிக்க வேண்டும். இறைவன் பதிவு செய்து காண்பிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னோடு என் ரப்பு இருக்கிறான், நிச்சயம் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமான மந்திர சொல். இன்ன மஅய ரப்பி, என் கூட என் ரப்பு இருக்கிறான் நாங்க மூசா நபி. இதுதான் ஆன்மீகத்தினுடைய துவக்க நிலை. என் ரப்பு என் கூட இருக்கிறான், மஅய்யத்துன்னு சொல்லுவாங்க, என் ரப்ப என் கூட இருக்கிறாங்கிற சிந்தனை. இந்த வார்த்தையை தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணத்தின் போது எதிரிகள் துரத்திய பொழுது சௌர் குகையில் அமர்ந்து கொண்டு சொன்னார்களே, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பேருதவி வந்துச்சா இல்லையா? அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே,
சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஆன்மீக உச்சத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு மந்திர சொல் இன்ன மஹிய ரப்பி, நம் பெருமானார் சொன்ன ஒரு மந்திர சொல் இன்னல்லாஹ மஅனா. இந்த ரெண்டுக்குமான ஆன்மீக பலத்தை நமக்கு தரம் காட்டுவார்கள். மூசா நபி சொன்னதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மந்திர சொல்லுக்கான பவர் எஃபெக்ட் அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி சொல்லி காட்டுவான். அது என்ன கம்பேரிஷன் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பெரிதொரு காணொலியில் நாம் அதை சந்திப்போம். இப்பொழுது சொல்ல வந்த செய்தி, மூசா நபி சொன்ன இந்த வார்த்தை உடனே அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதில் கிடைத்தது. யார் ரப்ப எனக்கு உதவி செய்வான்னா, ஆனா அறிவு சொல்லுது எப்படி உதவி செய்வான்? வழியே இல்லையே. எங்கிட்டாவது கொஞ்சம் வழி இருந்தாவது பரவாயில்ல, அந்த வழியில் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லலாம். இங்க எங்கிட்டுமே வழி இல்லையே, எப்படி உதவி செய்வான்? இங்குதான் நமக்கு ஒரு கேள்வி. எங்கிட்டும் வழி இல்லாத பொழுது ஒரு வழியை உருவாக்குவது தான் சூப்பர் பவர், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய குதிரத். இல்லை, ஏற்கனவே ஒரு சின்ன எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு, ஒரு சின்ன வழி மட்டும் இருக்குது, இந்த வழியில் அல்லாஹ் காட்டுவான்னு சொன்னா அது எப்படி சூப்பர் பவர்னு சொல்ல முடியும்? அது ஏற்கனவே இருக்கிற ஒரு வழி அல்லாஹ் காட்டுறான்னா, ஏற்கனவே நமக்கு சிந்தனையில இப்படி காமிச்சா நல்லா இருக்குமே ஆல்ரெடி நம்ம சிந்தனையிலே இருக்குது, அதே வழி அல்லாஹ் காமிக்கிறான்னா இதுல எங்க சூப்பர் பவர் இருக்கு? சிந்தனை சொல்லணும், எங்கிட்டுமே வழி இல்லை. வழியே இல்லாத இடத்தில் ஒரு வழியை பிறக்க வைப்பது தானே சூப்பர் பவர். இப்ப அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இப்ப நான் உதவி செய்யணும்ல, உங்களுக்கு உதவி என்ன தெரியுமா? வேற எங்கும் இல்லை. நீங்க எப்படி மந்திர சொல்ல எப்ப சொன்னீங்களோ உங்க கையில் இருக்கும் கோலை நான் மந்திர கோலாக மாற்றுகிறேன். அல்லாஹ் சொல்றான், ஃபஅவ்ஹைனா இலா மூசா, மூசா நபிக்கு நாம் வஹி அறிவித்தோம், அன்இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர், நீங்க கையில வச்சிருக்கிற அசாவை கொண்டு கடல் அடிங்கன்னு. கையில அசா இருக்கு, அது இவ்வளவு நேரம் கையில தான் இருக்கு, அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செஞ்சாலும் எதுவும் நடக்க போறதும் இல்லை. அவங்களா சும்மா கம்பை எடுத்து இப்படி தண்ணியில் அடிச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் இப்ப அடிக்கட்டான். அவங்களா யோசிச்சு இந்த கம்பை வச்சு அடிச்சு பாப்பேன்னு அடிச்சா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது, தண்ணி முகத்துல தெரியும், வேற என்ன நடக்க போகுது? அல்லாஹ் அடிங்கள் என்றான், அடித்தார்கள். அது 12 பாதைகளாக பிரிந்தது. ஏதோ ரோடு போட்ட மாதிரி, கடலுக்கு மேல பிரிட்ஜ் போட்ட மாதிரி 12 பிரிவுகள். ஏன்னா அவங்களுடைய 12 கோத்திரத்தார்கள் இருந்ததால் 12 பிரிவுகளாக அல்லாஹ் 12 பிரிட்ஜை உருவாக்கினா. ஒவ்வொரு பாலத்திலும் ஒவ்வொரு கூட்டத்தார்கள் பயணித்தார்கள், அக்கறைக்கு போய் சென்றார்கள். இங்கு ஃபிரௌனும் அவருடைய படைப்பட்டாளங்களும் அதே பாதையில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவங்க போய் கரை சேர்ந்துட்டான். கரை சேர்ந்தாச்சுல, இன்னும் மஹிய ரப்பின்னு சொன்னது மூசா நபி தானே, என் கூட ரப்பு இருக்கிறான்னு சொன்னது மூசா நபி தானே. ஃபிரௌன் நான் தானே ரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப எப்படி அவனுக்கு அந்த மந்திர சொல் அவனுக்கு பயந்தரும்? எனவே அவன் நடுகடலுக்கு வந்த பொழுது அல்லாஹ் உத்தரவிட்டான், கடல் மூடியது. ஃபிரௌனும் அவனுடைய படை பட்டாளங்களும் அழித்து ஒழித்தார்கள். அத்தனை பேரும் இறந்து போனார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இங்குதான் நாம் யோசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பேர் அற்புதம் எப்படி வெளியாகிறது? நம்மில் சிலர் இது போன்ற சிக்கலில் சிக்கி இருக்கலாம், பிரச்சனைகளில் மாட்டி இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு மிக பெரும் உறுதுணையாக இருக்கும். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். ஓகே, மூசா நபிக்கு அல்லாஹ் பேர் உதவி செஞ்சிருக்கிறான், பேர் அற்புதம் தான் இது. இப்போ இதை எதுக்கு நம்ம இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகள்ல இதை நாம் சொல்ல வருவதற்கு காரணம் என்ன என்றால், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமா வ கர்ரத ஃபிர்அவுன வ கௌமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது கூட்டத்தார்களையும் பாதுகாத்தான். இதே இந்த முஹர்ரமில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபிர்அவுனும் அவருடைய கூட்டத்தார்களையும் மூழ்கடித்து மரணிக்க செய்தார். இந்த அற்புத நிகழ்வு நடந்த நாள் இது முஹர்ரம் உடைய மாதம் என்றால், இந்த முஹர்ரம் மாதம் என்பது அது ஆன்மீகத்தின் தென்றல் இல்லாமல் வேறுபது. எனவே ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சூப்பர் பவர் வெளியான மாதம் என்பதால் ஷஹ்ருல்லாஹ் என்ற பெயரிட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது, பிறை 10 ஆஷூரா என்று சொல்லுவோம். அது ஆஷூராவுடைய தினத்தில் தான் இந்த நிகழ்வும் நடந்தது என்பதை ஹதீஸ் கிரந்தத்தின் மூலம் நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே அன்பிற்குரிய நேயர்களே, நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேர் இது போன்ற இன்னல்களில் சிக்கலில் அகப்பட்டிருப்பார்கள். அவரெல்லாம் விடுதலை பெறுவதற்கு, விமோச்சனம் பெறுவதற்கு இதோ இந்த முஹர்ரம் மாதம், இதோ இதில் இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய தினம் ஒரு தீர்வாக அவர்களுக்கு அமையும். எனவே அவர்களும் பயன்படும் விதத்தில் இந்த காணொலியை அவர்களோடு, உங்கள் நண்பர்களோடு, உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளிமயமாக ஆக்குவதற்கு நாம் காரணமாக அமைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து முஹர்ரம் மாதத்தினுடைய இன்னொரு வரலாற்று சிறப்பை நாம் தொடர் 3இல் பார்க்க இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.